இயேசுவே நினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இயேசுவே நினைவின்றி மகிழ்வேது தேவா உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் நீரின்றி வாழ்வேது இயேசுவே நினைவின்றி மகிழ்வேது தேவா வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை எத்தனை பேர் சொல்ல முடியும் பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும் 1000 ஜீவன் உயிர் வாழுமே 1000 ஜீவன் உயிர் வாழுமே உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே உம் வார்த்தையிலே உண்டு அற்புதமே நீரின்றி வாழ்வேது இயேசுவே மகிழ்வேது தேவா தேரையை வைத்தவர் நீர் அதற்குள்ளே ஜீவனை தந்தவர் நீர் அதற்குள்ளே ஜீவனை தந்தவர் நீர் உமை அன்றி அணுவேதும் அசையாதையா உமை அன்றி அணுவேதும் அசையாதையா உம் துணை சத்தமா சொல்லுவோம் உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா நீரின்றி வாழ்வேது இயேசுவே உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா நன்மைகள் செய்தீரையா அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார் அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார் 1000 ஆண்டுகள் போதாதையா 1000 ஆண்டுகள் போதாதையா
கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். எத்தனை பேர் உணர்ந்து பார்க்குறீங்க, நீங்க இல்லாம இந்த உலகத்துல நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் மாத்திரம் என்னோடு இராவிட்டால் என்னைக்கும் என் ஆத்துமா மௌனத்துக்குள்ள போயிருக்கும். ஆனா இன்னைக்கு நம்மளை மௌனமா இருக்க விடாம தேவ சமூகத்துல வந்து கர்த்தர் எனக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நான் பாடுகிறேனே, காரணம் அவர் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் இயேசு என்னுடைய சார்பில் எனக்காக நிற்கிற ஒரு நல்ல தேவனை நான் ஆராதிக்கிறேன். இன்னைக்கு அதை நம்புங்க. எத்தனை மனிதர்களுக்கு விதரமாக எழுந்து நிற்கலாம், எத்தனை வல்லமை உள்ள ஆட்கள் உங்களுக்கு விதமாக எழும்பலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு உங்கள் பட்சத்தில் உங்கள் சார்பில் நின்று அவர் சொல்லுகிறார், உனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தராய் அவர் என்னோட கூட இருக்கிறார். பாருங்க, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் உணரும் போது, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லும் போது நான் உணர்ந்து பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரை உயிர் வாழுவது இயேசுவினுடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் அதை சத்தமா சொல்ல முடியுமா? நான் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்வது இயேசு கிறிஸ்துவினுடைய சுத்த கிருபை. உயிர் வாழ வச்சிருக்கிறாரே, அவரை நிறைய சொல்லணும், அவரை நிறைய பாடணும். உங்களுக்கு ஒருத்தர் நன்மை செஞ்சா அவரை பத்தி போய் பலருக்கு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? நல்ல மனசாட்சி இருந்தா சொல்றவங்களா இருப்போம். இயேசு எத்தனை நன்மை நமக்கு செஞ்சிருக்கிறார். அவரை உயிர் உள்ள நாளெல்லாம் நான் சொல்லி சொல்லி கர்த்தரை ஆராதிப்பேன். ஆமென். அதான் சொல்லி ஆராதிக்க போறோம். இணைந்து நாம் சொல்லி கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் வாழ்வின் கடைசி நாள் வரைக்கும் இயேசுவையே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி எங்களோட சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி நாம் பாடுவோம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், இயேசுவையே ஆராதிப்பேன், இயேசுவை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய மூச்சு கர்த்தரை மூச்சு இருக்கிற வரைக்கும் அவரே ஆராதிக்கணும்னு நினைக்குது? நான் மூச்சு விடுறதுக்கு அர்த்தம் இருக்கு. ஏன்னா நான் இந்த ஒவ்வொரு மூச்சையும் இயேசுவுக்காக விடுகிறேன். இயேசுவை உயர்த்த, இயேசு எனக்கு செஞ்ச நன்மையெல்லாம் சொல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஆயுசு நாட்களில் தான் அதை நான் சொல்லணும். நிறைய கிறிஸ்தவன் நினைச்சுக்கிறாங்க பரலோகத்துக்கு போய் நமக்கு சொல்லப்பட நேரம் இருக்கும், அங்கே சொல்லலாம். கிடையாது. பூலோகத்தில் தான் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மையெல்லாம் சொல்றது கர்த்தர் ஏராளமான நேரம் கொடுத்துருக்கிறார். இந்த நேரத்தை நம்ம ஆண்டவரை சொல்ல பயன்படுத்தலை. நான் சொல்றேன், கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற நாம் கடவுள் நம்ம கொடுக்குற நேரத்தை வீணடிக்கிறோம். அதில் எப்படி சொல்லலாம், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாத ஒரு நிலையில் நான் வாழுகிறேன். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கும் போதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுக்குற காலத்தை கர்த்தருக்கென்று பிரயோஜனமானதாய் மாற்றுகிற தேவனுடைய பிள்ளையாய் நான் உபயோகப்படுத்துகிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தரை நான் ஆராதிக்குவதற்காகவே நான் உயிர் வாழ்கிறேன்? நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டதே அவரை ஆராதிக்க, அவருடைய புகழெல்லாம் நம்ம வாயால சொல்றதுக்காக கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த வாயில அவருடைய புகழை சொல்றேன்னா, அவருடைய மகிமையை நான் சொல்றேன்னா, அதுல ஒண்ணு நான் அதிகமா சொல்ல வேண்டியது தெரியுமா? காணாமல் போயிருந்த என்ன தேடி வந்து கண்டுபிடிச்சு இன்னைக்கு என்ன அவருடைய பிள்ளையா மாத்திருக்கிறாரே, இதை நான் தைரியமா சொல்லணும். வழி தெரியாம அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு. சிலருக்கு வழி தெரியும் நினைச்சு போன நாட்கள் உண்டு. ஆனா நமக்கு வழி காட்டுகிற ஒரு இயேசு ஒருவர் என்னைக்கு என் வாழ்க்கைக்குள்ள வந்தாரோ அன்னைக்கு எல்லாமே மாறினது. எத்தனை பேர் அப்படி மாத்தி இருக்கிறார் ஆண்டவர்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து
ஆண்டவரே, காணாமல் போயிருந்த என்னை தேடி வந்து என்னை கண்டுபிடிச்சி என்னை நீர் மறக்காம என்னை நினைவு கூர்ந்து என்னை வழி நடத்துகிற இயேசுவுக்கு எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லி ஆண்டவரை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன், பாதை புரியாம பயந்து நின்னேன். வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன், பாதை புரியாம பயந்து நின்னேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, காக்கடக்க எனக்காக கரை தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. சொல்லுங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடை தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்ன தேடி வந்தது ஏன். சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்ன தேடி வந்தது ஏன். என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்க எனக்கு தந்தீங்க, உங்க தோள் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, கைகளை உயர்த்தி எல்லாமே சொல்ல முடியும். ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கரை தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடை தாண்டி வந்தீங்க. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கினி, கரைகளெல்லாம் நீக்கினி. என் கரம் பிடித்து தூக்கினி, என் கரைகளெல்லாம் நீக்கினி. உங்க பிள்ளையாக மாற்றி விட்டீரே, என்னை தள்ளாத தகப்பன்னீரே. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க.
வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கரைதான். இயேசு என்ன மறக்கல, இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிறான் நீங்க. நீ என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கரைதான். இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிறான் நீங்க. நீ என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடை தாண்டி வந்தீங்க. எத்தனை பேர் நம்பி பார்க்கிறவர்கள் கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். என்னை மறக்காம, என்னை கைவிடாம, என்னை தேடி வந்து என்னை மார்போடு அணைத்து உம்முடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறீரே, இதையெல்லாம் எண்ணி நாங்களுமே ஆராதிக்கிறோம். நீ செய்த ஆச்சரியமான கிரியைகள் ஒவ்வொன்றையும் எண்ணி நாங்களுமே உயர்த்துகிறோம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லும். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. 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 கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
எங்களுடைய ஆதாரம், எங்களுடைய நல்ல தேவன் நீர் ஒருவரே. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை நேரத்தில் எங்களை ஏந்தி சுமந்து காத்து எங்களை எவ்வளவு அற்புதமாய் நடத்தி இருக்கிறீர். நாங்கள் நீர் செய்த அற்புதத்துக்கு அடையாளமான பாத்திரங்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ, ஒவ்வொரு நாளும் உம்மை குறித்த ஆண்டவரே சாட்சிகளை கொடுக்கிற உமக்கான சாட்சிகளாய் நாங்கள் வாழ, இந்த ஆராதனை வேளையில் அதை தான் ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாய் நிறைய சொல்லி, கர்த்தர் எப்படி எங்களுக்காக எங்களுடைய வாழ்க்கைக்குள், எங்களுடைய சரீரத்துக்குள், எங்களுடைய எல்லா ஆண்டவரே சூழ்நிலைகளுக்குள்ள நீர் எப்படிப்பட்ட விதங்களில் கிரியை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய கிரியைகளை அனுபவித்த கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் நிற்கிறோம். நீர் வல்லவரா? நாங்க சொல்ல முடியும், மெய்யாகவே நான் ஆராதிக்கிற இயேசு அவர் வல்லவரா இருக்கிறார் என்று இந்த கால வேளையில நாங்க சொல்ல முடியும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நாங்க அனுபவிக்கிறோம், உம்முடைய வல்லமையில் நாங்க வாழ்கிறோம். எங்கள் நல்ல தேவனே, இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து எங்களை இன்னும் உம்முடைய வசனத்தினால, நீர் ஆண்டவரே எங்களை உணர பண்ணுகிற உம்முடைய பிரசனத்தினால இன்னும் நாங்கள் ஆண்டவரே எங்களை இன்னும் பலமுள்ளவர்களாக்கி கொள்ள உம்முடைய பிரசனம் இந்த இடத்துல நிஜமான விதத்தில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். துவண்டு போய் வருகிறவனையும் ஆண்டவரே நீ பலவானாய் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். சத்துவம் இல்லாதவனுக்கும் கர்த்தர் சத்துவத்தை அருளுகிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்துக்குள்ள வரும்போதே பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான் என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படியே எங்களை பலவான்களாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த மெய்யான பலனையும், அந்த மெய்யான தேவனுடைய வசனத்தினுடைய சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளாய் உமக்கு முன்பாக எங்களை நீர் நிற்க பண்ணியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையான பிரசனத்தில் தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கொண்டு இந்த காலைவேளை நீர் ஊழியம் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய குரலை பயன்படுத்தி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தெளிவான விதத்தில் உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து இவ்வளவு நேரம் ஆளுகை செய்தவர், தொடர்ந்து நீர் எங்களை ஆண்டவரை ஆளுகை செய்யும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும், ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய ஆண்டவரே வல்லமையான வசனம் எங்களுடைய உள்ளத்துக்குள்ள உம்முடைய ஆண்டவரே நல்ல விதையாக விதைக்கப்படட்டும். உம்முடைய விதை நிச்சயமாய் பலன் கொடுக்கும். உம்முடைய வசனம் என்னும் விதை எங்களுக்குள்ள பலனை உண்டு பண்ணும். அந்த பலனை உண்டு பண்ணுகிற தேவனுடைய வார்த்தை இந்த காலையில் எங்களுக்கு நேராக வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய ஆண்டவரே சரீரத்தில் நாங்கள் பங்கு பெறுகிற இந்த திருவிருந்தியும் கர்த்தர் ஆசீர்வதியும். நாங்கள் இந்த இடத்தில் செய்கிற ஒவ்வொன்றும் உமக்கு முன்பாக எங்களை நிஜமான நிலைகளில் நாங்கள் நிறுத்தி, நிஜமான இயேசுவை நிஜமான விதத்தில் நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்கவும் அனுபவிக்கவும், உம்மோடு நாங்கள் பங்கு பெறுவதும் நிஜமானதா இருக்க எங்களுக்கு நீர் இதுவரைக்கும் உதவி செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த முழு ஆராதனை உம்முடைய அற்புதமான கரத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையாய் நடத்தும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.